இல்லாமை பற்றாக்குறை இல்லை, பகிராமைதான் பற்றாக்குறை. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நம்மிடம் இல்லாமை என்பது இல்லை, மாறாக பகிராமை என்பதுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த இறைவார்த்தை வழிபாடானது நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. இன்றைய மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34 முதல் 44 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அவ்வாறு போதித்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஆயினில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டவர்களாக சோர்ந்து காணப்பட்டதை கண்ட இயேசு அவர்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சீடர்கள் இயேசுவிடம் வந்து, இதோ நெடுநேரம் ஆகிவிட்டது, பாலைநிலம் ஆகிவிட்டது, இங்கே இனிமேல் இன்னும் இருந்தால் இவர்கள் உண்பதற்கு எதுவும் இல்லை, எனவே அவர்களையே பார்த்து கொள்ளுங்கள் என்று சீடர்கள் இயேசுவிடம் சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கின்றார். உடனே சீடர் இயேசுவை பார்த்து, 200 தெனாரியத்துக்கு நாம் உணவு வாங்கினாலும் இங்கே பத்தாதே என்று சொல்லக்கூடிய வேளையிலே உங்களிடம் என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு சீடரிடம் கேட்கிறார். அவர்கள் 5 அப்பம் 2 மீன்கள் மட்டுமே இருக்கிறது என்று சொல்கின்றார். உடனே இயேசு அனைவரையும் அங்கே உட்காரச் சொல்கின்றார். உட்காரச் சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு பலுகி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் மீதி உள்ள துண்டுகளை 12 கூடைகளிலே நிரப்பினார் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. இங்கே ஏற்கனவே அவர்கள் கூடைகளை கொண்டு வந்தார்களா என்று சிந்திக்கக்கூடிய வேளையிலே யூத பாரம்பரியத்திலே நெடுந்தூரமாக எங்காவது பயணம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவை கூடைகளிலே கொண்டு வருவார்களாம். அப்படி மக்கள் நிறைய பேர் அங்கே இருந்தாலும் அவர்களில் ஒரு சிலர் உணவை கொண்டு வந்திருக்கிறார்கள், அல்லது பெரும்பான்மையானோர் உணவை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் அங்கே பகிராத ஒரு மனநிலை அவர்களிடையே இருந்தது. இயேசு என்ன செய்கின்றார்? தன்னுடைய போதனையின் வழியாக அவர்களுடைய உள்ளத்தை தொடக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர்களுடைய உள்ள உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடியவராக இருந்தார். எனவே தான் அதன் பிறகு அவர்கள் தங்களிடம் இருந்த உணவை என்ன செய்கிறார்கள்? எல்லாரோடும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அங்கே பகிர்ந்து கொள்வதன் வழியாக எல்லாரும் உண்ட பிறகு 12 கூடைகள் நிறைய அளவிற்கு மீதி வந்தது என்று சொன்னார். அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் தங்களிடம் இருந்ததை பிறரோடு பகிர்ந்து கொண்டதுதான். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செல்வங்களும் திறமைகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் நம்மிடையே இருக்கிறது. ஆனால் அவற்றை நாம் பிறரோடு பகிராமல் இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. எனவே தான் நம்மிடம் இல்லாமை என்று இல்லை, மாறாக பகிராமை என்பதுதான் நமக்கு ஒரு குறைபாடாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 42 முதல் 45 வரை உள்ள இறை வார்த்தையிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர்கள் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தார்கள். அதிகமாக உடைமைகள் வைத்திருந்தவர்கள் அவற்றை விற்று தங்களிடம் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று நம்மிடம் இத்தகைய ஒரு மனநிலை என்பது கிடையவே கிடையாது. சுயநலம்தான் தலைவிரித்து ஆடக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்மிடம் இருக்கக்கூடியவற்றை, ஒரு சிலரிடம் செல்வம் அதிகமாக இருக்கிறது, ஒரு சிலரிடம் திறமைகள் அதிகமாக இருக்கிறது, ஒரு சிலரிடம் நல்ல பண்புகள் பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நாம் இவற்றை பிறரோடு பகிரவோ, பிறருக்கு கற்றுக் கொடுக்கவோ, பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவோ அந்த ஒரு மனநிலை நம்மிடம் இல்லை. எனவே இல்லாமை என்பது இல்லை, மாறாக பகிராமை என்பது நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடாகவும் குறைபாடாகவும் இருக்கிறது. அரிஸ்டாட்டில் அழகாக சொல்லுவார், எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஒரு உண்மையான நோக்கமாக இருக்கிறது. எனவே தான் கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கின்றார்.
நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் கதிரவனை உதித்தெழச் செய்கின்றார். கடவுள் எந்த விதமான வேறுபாடும் பாகுபாடும் பார்க்காமல் எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாரையும் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இல்லாமை என்பது அல்ல, பகிராமை என்பது குறைவாக இருக்கிறது. எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய திறமையை பிறரோடு பகிர்கின்ற பொழுது, நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பிறரோடு பகிர்கின்ற பொழுது, நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை பிறரோடு பகிர்கின்ற பொழுது, நம்மிடம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிலவற்றை பிறர் இல்லாதவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, அங்கே இல்லாமை நீங்கி எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ முடியும் என்பதை இந்த நாளில் இறைவன் நம்ம கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே பகிரக்கூடிய மனத்தை இந்த நாளில் இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.